என்ன சார் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? அதுவும் திடீர்னு வந்து எங்க வீட்லயே இப்படி பண்றீங்களே சார், கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். அவங்க அம்மா அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லுங்க. இப்படி அவளை மாட்டி விட்டுட்டீங்களே சார். கேளுங்கடி, நல்லா கேளுங்க. சார் வந்ததா வந்தீங்க, கடைசியில அவங்க வீட்டுக்கே வந்து அங்கேயே தங்கிட்டு ஒரு போன் பண்ணிருக்காங்க சார். அதுவும் ஆபீசர்னு சொல்லிக்கிட்டு எங்க வீட்டுல வந்து பேசிட்டீங்களா? எல்லாம் பேசிட்டீங்களா? நான் எத்தனை தடவை போன் பண்றது, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போன் எடுக்கிறது. எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட ஒரே பிரஷர் மேல பிரஷர். என்ன பிரஷர்? பொண்ணுங்க வீட்டுலதான் அப்பா அம்மாவை துணைப்பாங்க, பிரஷர் கொடுப்பாங்க. என்ன புதுசா கதை விடுறீங்க? கதையும் இல்ல கத்திரியும் இல்ல. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்ன எங்க வீட்டுல நம்ம விஷயத்தை பத்தி லேசா போட்டேன். என்னாச்சு? பாசிட்டிவ் தான். உடனே அந்த பொண்ணை பார்க்கணும், அவங்க அப்பா அம்மாவோட பேசணும், அது இதுன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட ஒரே ப்ரெஷர். ஓ, கதை அப்படி போகுதோ? ஆச்சரியமா இருக்கு. இது ஆச்சரியம் இல்ல, ஃபேக்ட் இதுதான். எங்க அக்கா ஒரு நார்த் இந்தியனை லவ் மேரேஜ் பண்ணேன். அதுல இருந்து எங்க வீட்டுல பேச்சுவார்த்தையே இல்லை, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆமா, நான் வந்து அதான் நியூ டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டேன் 6 இயர்ஸ். ஈவன் இப்போ வந்து IAS பாஸ் பண்ணி கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றாங்க. Now I understand the confusion. இப்போ அவங்க எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கலாம். என் பேரு ரத்னம், அக்கா பேரு ரத்னகுமாரி. I think there is a name confusion. இப்ப தெரியுது உங்க அப்பாவோட டார்ச்சர் எதுக்கு. சார், அவங்க அப்பா கிட்ட நீங்க நினைக்கிற ஆபீசர் நான் இல்லைன்னு அடிச்சு சொல்ல வேண்டியது தானே? மேடம், எத்தனை தடவை சொன்னேன், நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். நான் வாயை திறக்கும் போதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், ஒன்றும் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு தேங்க ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கேன். என்ன எங்க சொல்ல விட்டாரு? சரி, எங்க அப்பா அப்படி சொன்னா விட்டு ஏதாவது சாப்பிட்டு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே, எங்க எதுக்கு டேரா போட்டீங்க? ஓகே, அது போட்டோம். இப்போ ஒரு புது ப்ராப்ளம் வேற. அப்படி என்ன? எங்க அக்கா கோயிலுக்கு போனோம், அங்கே போனோம், இங்க போனோம் அப்படின்ட்டு திடீர்னு 6 மணி வீடு கிளம்பிட்டாங்க. சார், முருகன் கோயிலுக்கு போறது ரொம்ப விசேஷமாச்சு. சுவாமி மலைக்கு வந்துட்டாங்க. என்ன எங்கடா இருக்கேன்னு கேட்டாங்க. நான் தாராசுரத்துல இருக்கிறேன்னு சொன்ன உடனே வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சார், அப்பா அம்மா நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு சமயம் உங்க அக்கா கல்யாணத்துக்கு ப்ராப்ளம் கொடுத்ததை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எங்க நம்ம பையன் நமக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சிருவானோன்னு பயந்திருக்கலாம் இல்ல? வேற ஆராய்ச்சி ஆரம்பிச்சுட்டோம். சும்மா ரெடி. இதை விட ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இவங்க அத்தை பையனும் மாமா பையனும் எனக்கே லஞ்சம் கொடுத்து அவங்கள செட்டப் பண்ண சொல்றாங்க. ஒரு மொழியும் அவங்க பத்திய கவலையை விட்டு தட்டுங்க. நானும் கவிதாவும் பிளான் பண்ணி எப்படியாவது அவங்கள சமாளிச்சுக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் சார், கப்பலையே படாதீங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அமுதா, கவலையே படாத, கடவுள் இருக்கார், அவர் காப்பாத்துவார். பாக்குறீங்களா? நம்ம ஊருக்கார பையன் ஒருத்த வந்து குறுக்கால பேசிட்டே இருந்தாங்க, கட்டே பண்ண முடியல. சார்
அழுத்துட்டான். உங்களை விடவா சார்? என்ன சொன்னீங்க? என்ன போறீங்க அங்கேருந்து? சுத்தி பார்க்க போறது கோயில் போறீங்களா? நாங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறது? 1/2 மணி நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில பூரா சுத்திட்டோம், இனி உள்ளார போய் சாமியத்தான் பார்க்கணும். நாங்களும் வெளிப்புறகாரம்லாம் தேடி சுத்தி பார்த்தாச்சு. நீங்க எங்க போனீங்க? ஆளை காணோம். ரைட்டு. சரி, நான் ஒரு பிளான் சொல்றேன். அமுதா, நீ சார கூட்டிட்டு நேரா சாமி சன்னிதிக்கு போயிடு. நாங்க 2 பேரும் இவங்களோட இன்னொரு மரம் ரெடி பிரகாரம் சுத்திட்டு உள்ள வந்து பார்க்கணும். என்ன சார், 2 பேரும் வரீங்களா எங்களோட? நம்மள கூப்பிடுறாங்களா? அமுதா சார், அதே கவலையை விட்டு தருங்க. உள்ள போய் பார்க்க தானே சார் போனோம். படையாச்சி, மரக்காயர், கீழ் சீதாராமன் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க. நல்லதா போச்சு. சார், நீங்க ஆபீசரை பார்த்து பேசினீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன சொல்றாரு? தங்கமானவருங்க, இப்படி பணிவா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. யூஸ்வலாவே கொஞ்சம் நிறைய படிச்சவ பணிவத்தான் இருப்பான். அவர் ஜாஸ்தி பேச மாட்டான். சார் இருக்காரு, இவர் கூட ரொம்ப 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 படிச்சவருங்க. ஆனா வாயை திறந்தா விட மாட்டாங்க. வக்கீல் தொழிலே பேசுறதுதான். அவர் பேசலன்னா கேசு தோத்துடும். நான் வாய மூடினா அங்க கேஸ் மூடிடும். ஏற்கனவே சரி, அதை விடுங்க. அதை விடுங்க சொல்றாங்க. சொல்லுங்க. நம்ம ஊருக்கு எதுக்கு வந்திருக்காரு, என்ன விஷயமா, விவரம் ஏதாவது? இப்ப சீக்கிரட்டான ஆசாமியா இருக்காரு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, என்ன ஏதுன்னு. ஆனா அவர் நம்ம வீட்டுல தங்கி இருக்கிறது இன்னும் ஒரு சொந்தக்காரங்க தங்கி இருக்கிற மாதிரியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியா சொல்றேன்? ஆமா, அதுவும் நல்லதுக்குண்ணா. அப்போ ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிடுவோமா? பண்ணணும். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம கோயில்ல ஆனாங்களே இந்த காலத்து லலிதா பஸ்மணி மாதிரி, சரி, அவங்களையே ஆரம்பிச்சிடலாமே. அம்மா கூட நல்லா தெரியுமே. நல்ல யோசனையா இருக்கு. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேங்க, நீங்க சொன்னா சரிங்க. சரி, நீங்க பார்த்து ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆனா நீங்க 3 பேரும் ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட. அது ஏற்பாடு பண்ணிடுங்க. விருந்தை நம்ம வீட்டோட வச்சிடலாம். நான் அவர்கிட்ட கலந்துக்கிட்ட ஆபீசர் கிட்ட ஒரு டேட் சொல்றேன். நீங்க 3 பேரும் அவசியம் வரணும். கட்டாயம் வரணும். நீங்களாம் நம்ம வீட்டு மனுஷங்க மாதிரி இல்லைங்களா? கண்டிப்பா வந்துடுறோம். வேல்யூபிள் பாயிண்ட். கண்டிப்பா வந்துடுறோம். கண்ணாபண்ணு சொல்லி அனுப்புங்க, டேட் எல்லா விவரத்தையும். நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா சரி, சொல்லி அனுப்புறேன். நாங்க வரட்டுமா? வாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. கண்ணையா பிள்ளைக்கெல்லாம் வேண்டாம், நீங்களே கால் பண்ணுங்க. பார்ட்டி மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் வந்துட்டு போறாங்க. ஆபீசர் வந்திருக்காரு இல்லைங்களா? அதனால கேக்குறாங்க, என்ன பேசுனீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஆபீசரை பார்த்தேன். நம்ம வீட்டுலதான் தங்குறாரு. ஆனா பார்ட்டி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஆனாலும் வீட்டுல இருக்கிறது நமக்கு ஒரு பாந்தமா தான் இருக்குது. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லதா போங்க, சரியா தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மாதிரி ஒரு பையனை பார்க்க முடியாதுங்க. நிச்சயமா. என்ன ஒரு பொறுமை, இவ்வளோ பவ்யமா இருக்காரு. நம்ம பசங்களும் நான் இருக்கானுங்களே, லொடான்னு. அப்படிதான் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்ம வீட்டோட பண்ணலாம், சரியா? அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. நான் கன்னியாபிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புறேன். அவங்க 3 பேரும் கலந்துப்பாங்க. நீ அதுக்கு இல்லைங்க, நான் சொல்ல வந்ததே நீங்க புரிஞ்சுக்கலைங்க. சொல்லு. ரத்னம் இருக்காங்களே, அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம பொண்ணுக்கு பேசலாங்கிறேங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா உங்ககிட்ட சொல்லதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்குங்க. நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, சொல்லட்டுமா? அத சொல்லு, சும்மா சொல்லு. நம்ம அமுதாக்கு இவர மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா தான் கேட்கவே. அதுதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனா இந்த மருமக பயல்கள் வேற நம்ம கூப்பிட்டு இருக்கிறோமே. அவங்கள பத்தி கவலையே நீங்க விட்டு தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி கூட்டின்னு வந்தோமோ அதே மாதிரி நம்பலாமா? இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு நாளைக்கே மாத்தி சொல்லி எனக்கும் என் தங்கச்சி குடும்பத்துக்கும் சண்டை மூட்டி விட்டுற மாட்டிய? பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க தங்கச்சி வர அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப என்ன, எங்க அண்ணன் எங்க அண்ணி அவங்க குடும்பம் ஒரு கணக்குல இல்லையா? நாங்கன்னா என்ன குறைஞ்சு போயிட்டோமா என்ன? அதுக்கோசரம் கத்தாத. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாந்தமா அமுதா கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்து, அவளோட மனசையும் தெரிஞ்சுக்க. அதே மாதிரிதாங்க இன்னும் அந்த ஆபீசர் கிட்ட நல்லா பேசி சமாதான பேச்சும் சம்மதம் வாங்குங்க பார்க்கலாம். ஆபீசரை பத்தி கவலை ஏற்படாதீங்க. நான் அவர்கிட்ட பேசி பக்குவமா நல்லா பண்ணி சமாதானம் எல்லாம் அவரோட சம்மதத்தை நான் வாங்குறேன். அப்ப சரி, சரியா? வேண்டா பண்ணிடுவோம். என்னங்க நம்ம உள்ள ஒரே சமாதான பேச்சு ரொம்ப போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய ஆபீசரு, மாமா என்ன சொன்னாலும் கேட்கிறாரு. அதோட திருவள்ளுவர் இருக்காருல்ல, அவருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? திருக்குறள் திருவள்ளுவர்னு காதுல விழுது. என்ன சொல்லியிருக்காரு? அத சொல்ற கேளுங்க. அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி. நம்ம அமுதாவோட அத்தான் அழகேசன் அபாரம். என்ன அர்த்தம் சொல்றாரு? ரைட் பண்ணுங்க. ஐயோ, அப்படின்னா ஒருவன் தனக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும் சொற்களை ஆராய்ந்து அதை சொல்ல வல்லவன் அவனுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும். எப்படி? அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். ரகசியா பேசுறாங்க. ரகசியமும் இல்ல, ஒன்னும் இல்ல. உங்க திருக்குறளை கேட்டதும் நம்ம குமுதாவுக்கு கூட ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருதான். அப்படி போடு. இவனுக்கும் திருக்குறள் தெரியும் போல இருக்கு. ஜாகிரதை. இருக்கட்டும். எங்கம்மா உங்க குரலை கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். ஏன் குரல் இல்லைங்க, திருவள்ளுவர் சொன்னதுதான் நான் சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. புரிஞ்சா இந்த மாதிரி நடந்துக்கோங்க. இரல் ஈனும் எண்ணாது வேண்டும், விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிறர் பொருளை கவர விரும்பினால் அக்கருத்தே அவனுக்கு அழிவை தருமா. விரும்பாமை எண்ணம் வேண்டும், அதுதான் ஒருவனுக்கு வெற்றியை தேடி தரும். என்ன புரிஞ்சுதா? ஒரு மாதிரி புரிஞ்சுது. மாமா வர சொன்னாங்க. என்ன ஒரு குரலை சொல்லி புரிஞ்சுதா புரியலையா ஓடிட்டாங்க. என்ன சார் பண்றது? எவ்வளவு காத்துட்டா மூடி வச்சுட்டு இருக்கிறது? ஏதாவது ஒரு சமயத்துல படார்னு போட்டு சொல்லிட வேண்டியதுதானே. இது சரிதான். ஆனா நம்ம வீட்டுக்கு அமுதா வீட்டுக்கு தெரிஞ்சுனாக்க பிரச்சனை ஆயிடுமே. என்ன சார் நீங்களே பயப்படுவீங்க? நீங்க வந்த வேலையே அதுதானே சார், கல்யாணம் பேசி சம்மந்தம் பண்றதுக்கு. ஆமா, அதோட அருமையான நேரம். உங்க அம்மா அப்பா அக்கா எல்லாரும் சுவாமி மலைக்கு முருகனை தரிசிக்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களும் இங்க வந்து மேட்டர் பேசிட்டா டக்குன்னு மேட்டர் ஓவர் ஆயிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அப்படியே தான் சொல்றோம். சரி. என்ன அப்படியே தான் சொல்றது? ஏதோ கோரஸ் பண்ண மாதிரி கேக்குது. என்ன இங்க நடக்குது? என்ன போன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? நான் சொல்றேன் அமுதா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உடனே எங்க அம்மா அப்பா அக்கா எல்லாம் வர சொல்லணுமா, சரி, உங்க வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க சொல்லி பேச்ச தொடங்கணுமா. சரியாதான் சொல்லியிருக்காங்க. ஆனா ரெண்டு முக்கியமான ஆசாமிகளை மறந்துட்டு நீங்க பேச
பேசுறீங்க? யாரு? நம்ம அழகேசன் தர்மலிங்கம் தானே. அவங்களை விட்டு தள்ளு, நாங்க சமாளிச்சுக்கோம். குமுதா, நானும் குமுதாவும் எதுக்கடி இருக்கோம். நாங்க அவங்கள பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. கவலையப்படாத. ஒரே குரல் சொல்லி அவங்க துண்டக்கான துணியக்கான ஓட விட்டாங்க. கடவுள் இருக்காரு, கைவிட மாட்டாருன்னு சொன்ன நானே இப்போ நாங்க பாத்துக்கிறோம் சொல்றோம். எங்க மேல நம்பிக்கை இல்லையா அவனுக்கு? பாத்தி அடி விட கடவுள் இருக்காரு. போன் அடிக்குது போல. இந்த நேரத்துல ஆமா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? சாரிம்மா. ஓகே, அக்கா கிட்ட போன் கொடுக்கலாம். அப்படியே அக்கா எப்படி இருக்க? அங்கிள் எப்படி இருக்க? ஓகே. ஓ, இங்க இருக்கீங்களா? சுவாமிக்கு வந்துட்டீங்க. ரைட். ஓகே, அப்பனாக்க நீங்க அவசியம் தாராசுரம் வரணும். அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துடலாம். ஆமா, இது வந்து ஸ்மால் டவுன், பட் இட்ஸ் ரியலி அமேசிங் டெம்பிள். அந்த ஸ்டாச்சுஸ்லாம் வந்து சோழர் காலத்தில் கட்டினது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலை வந்து யுனெஸ்கோவில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்ல லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு கம். ஓகேவா? சரி, வந்துருங்க. அங்கே அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு, சரி ஆமாம், அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு தாராசுரம் வந்துருங்க. அங்கே பார்த்து. ஓகேவா? சரி. பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர். வரேன்னு சொல்லியிருக்காங்களா? வரேன்னு சொல்லியிருக்காங்க. தாராசுரம் வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? மேல என்ன பிளான்? சரி, இவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் வரட்டும். எங்க அப்பா அம்மா பார்த்து பேசுறது பேசட்டும். நான் எங்க வீட்டுல உண்மையை சொல்லலான்னு இருக்கேன். நடக்கிறது நடக்கட்டும். டோன்ட் வரி, இவங்க 2 பேரும் கில்லாடிங்க. இன்னும் நீங்க எங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு 2 பொத்தாடுங்க எங்க வீட்டுல இருக்காங்களே, எப்படி சமாளிப்பீங்களோ எனக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க 2 பேரும் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. பாத்தி அடிவுல சாமி இருக்காரு, கடவுள் பார்த்துப்பாருன்னு சொன்னவ சாமி வந்த மாதிரி ஆடுறா. சரி, இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம எல்லாரும் பார்த்து போலாமா? சரி வா போகலாம். நல்ல ஐடியா. நீ வந்து ஏதோ வாங்கலாம் சொன்னியே. சரி, நீ பார்த்து போயிடு. நாங்க கடைக்கு போயிட்டு முடிஞ்சா வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். போன் பண்ணு. அதுவும் சரிதான். நல்ல ஐடியா. கொஞ்ச நேரம் கேட்டுட்டு என்ன அனுப்பி விட்ட? சரி சரி, கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேச வேண்டியது தாராசுரம் பிளான்லயே இல்லையே, பார்க்கலாம். இருக்கு. கண்டிப்பா நீங்க அங்க வரணும். சரி. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். கண்களில் நீளம் விளைத்தவளோ, அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும், பேரழகில் நாம் படைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும், பேரழகில் நாம்
படைத்தவளோ அவள் செந்தமிழ்த்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. பட்டு வானத்திலே வலம் வருவோமா, அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம், காளிதாசன் கம்பர் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம், பூமி எங்கள் சீதனம், வானம் எங்கள் வாகனம், யாரடா நாம் தீயடா பகைவனே போ. காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். கனவு கற்பனை எல்லாம் சரிதான். எங்க அப்பா பொண்ணு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோனா இப்படி சூடு. அது
சரி. ஆனா நீங்க வந்து இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டு தெரிஞ்சா நான் காலி. அவ்வளவுதான், நான் போறேன் வீட்டுக்கு. எனக்கு வேலை கம்மி. பசங்களா, இன்னும் முகமெல்லாம் வாடி கிடக்கு, ஒரு சுறுசுறுப்பே இல்ல. எங்க சுறுசுறுப்பு வருது? கதை வேற டைரக்ஷன்ல போயிட்டு பாத்தீங்களா? அத்தா மாமா, நாட்டுக்கு வெயிட்டா வரேன். அந்த அமுதா போட்டு இருக்காங்க, அவளுக்கும் அந்த ஆபீசர் மேல ஒரு ஐ. அத கண்டிப்பா நான் ஆமோதிக்கிறேன். 1 இல்ல 2 அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. அப்படி கேளுங்க அத்தை, அத சொல்றேன் நானு. அமுதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கவிதா குமுதா இருக்கிறாங்களே, ஒரே ஒரு குரல் தான் சொன்னாங்க, கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குது. உஷார பாத்தீங்க, எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன சொன்னோம் அத சொல்லு. என்ன சொன்னேன்? யார கல்யாணம் பண்ணிக்கிறோம் சந்தோஷம் இல்ல, மாத்தி பேர் சொல்றேன். அமுதாக்கும் அந்த ஆபீசருக்கும் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, எங்க கிட்ட வந்து அமுதா கல்யாண பேச்சை மட்டும் எடுக்கவே எடுக்காது. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா, நீங்க இப்போ கூட உங்களுக்கு கல்யாண பேச்ச மறுபடியும் ஆரம்பிக்கலாம். பாருங்க எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா உங்க அம்மா அப்பா கேட்டா எங்களை உலுப்பி விட்டுருவாங்களேப்பா. உங்க அப்பனும் அம்மாவும் என்ன உளுப்பி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன்னு அது எப்படி சமாளிக்க போறோம்? அத விடுங்க மாமா. இவ சொன்ன மாதிரி இந்த அமுதாவோட ஃப்ரெண்டு கவிதா புரிஞ்சு போச்சு எனக்கு. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் லேசா எடுத்து போட்டீங்கன்னா. கவலையே படாதீங்க, நானே 2 பேர் குடும்பத்துக்கிட்டையும் பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நம்ம அமுதா பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். நம்ம வீட்டுல இனிமே கல்யாணம் ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க சீக்கிரமே வந்துட்டோம். கோயிலாம் சுற்றி பார்த்தோம், ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, வெயில் வேற அதிகமாயிடுச்சு பாரு, அப்பதான் கொஞ்சம் இல்லைங்கிறாருக்கண்ணா. ஓகே ஓகே சரி. ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் கார் ஓட்டிட்டு இருக்காங்க, வந்து பேசிக்கலாம். சரி சரி கண்ணா, நம்ம டிரைவர் இருக்கா? சரி, நாங்க வரப்போற பப்ப சொல்லிட்டியா பொண்ணு வீட்டுல? I just want to make sure கண்ணா. Yeah. பயப்படாத, அக்கா இதுக்கு வந்திருக்கேன் சொல்லு. Everything should be okay. நான் பார்த்துக்கிறேன். ஓகே கண்ணா, ஓகே நான் பேசுறேன். வந்துரு, நாங்கள் கோயில் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்து பாய். என்னமா சொல்றோம் தம்பி, பொண்ணாட்டிக்கு வரலாமா? நான் கேட்கலையேப்பா. ஏன் கேட்கிறேன்னா, நான் தான் உங்க அம்மா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன பிள்ளை? எனக்கு மட்டும்தான் சந்தோஷமா, உங்களுக்கு என்னை விட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சரிம்மா, நம்ம மாமா ஏன் தான் இப்படி அவசரப்பட்டானே புரியல. எவ்வளவு நல்ல ஜாதகம், எவ்வளவு நல்ல குடும்பம், வந்து வசதியான குடும்பம் வேணுமா? எத்தனை தடவை பாக்கிட்டு நான் சொல்றேன், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. பாருங்க, நீங்க எல்லாருக்கும் ஓகேன்னு தலையாடுறீங்க. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ஏங்க இப்படி எல்லாம் செய்யுங்க?
இல்லை இருக்கு. என்ன இல்ல இருக்கு? பாருங்க, இந்த காலத்துல ஆண் பெண் 2 பேருமே சீக்கிரமா கல்யாணம் செஞ்சுக்கிறதுல. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் சரியா அப்படி மாப்பிள்ளை அமையறது இல்ல. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? நான் சொல்றது வீட்டுல இருக்க பெரிய அப்பா வெஜிடேரியன். அப்படி கேட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண மட்டும் என்ன சேர்ந்து வாழ்ந்துடுறாங்களா? எவ்வளவு டைவர்ஸ் கேசஸ் நடக்குதுமா? ஐயேசம்மா, இத பாருங்க, கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் உடனே டிவோர்ஸ் பண்றது கிடையாது. நீங்க பாட்டு ஒரேடி நடக்காதீங்க. நான் அப்படி சொல்லலம்மா. இந்த காலத்துல அவங்க சாய்ஸ் பண்ணி நீங்க விட்டுட்டீங்கன்னா அவங்க பாத்துக்கிறாங்க. வாட்ஸ் ராங் இன் இட் அப்பா, சொல்லுங்க. அதான் தெரியல, முதல்ல நீ இப்போ தாண்டி எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குமா? அப்ப திரும்பவும் பழைய மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் சொல்லணும். சரி சரி தம்பி, கொஞ்சம் ரத்தனம் வர மாதிரி இருக்கு. ரத்தனம் எங்க வர? பையன் நினைப்பு தான் என்ன நேரமும். என்ன பண்றது? பொண்ணு நினைப்பு என்னமா? சரி, மரண லேட்டர்ல நம்ம கோயில் போலாம். நம்ம கோயில் போலாம். சரி பாப்பா பாப்பா. வெளில போனேன். ஐயோ ஏக்கா இந்த அமுதாவோட மாமா பையனும் அத்தை பையனும் பண்ற ஐயோ கட்டா இருக்காது. சரி அந்த கதையெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். அங்கிள் எப்படி இருக்க? சோஷியல் பிசினஸ். சோஷியல் பிஸி தான். வரல பாத்துக்கோ. சரிப்பா, மணி கோயிலுக்கு மட்டும் போறாப்பா. சரிங்க, நான் இந்த அளவுல இருக்கு ஒரு நாடுமா. நல்லாதான் இருக்குது. நல்லாதான் இருக்கு. அவர் as usual அப்படியே கராரா இருக்காரு. அம்மா பாத்துட்டேன்னு சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துட்டு போச்சு. தெரியலப்பா, அக்கா வந்து என்ன பண்றேன்னு ஒரு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் சரியா தான் சாமியை போய் வேண்டிக்கலாம் வாங்க. எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கேன். எல்லாம் விவரமா சொல்லிட்டேன். என்ன விஷயத்தான் நம்ம செய்யறியா? விவரமா சொல்லிட்டேன். கேட்டதே கேட்டு இருந்தா அப்படியே வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வந்துட்டியாப்பா? எப்போ லேட் மாதிரி வந்துடுறப்பா எப்போ வந்தாலும். நானே இதை ஏற்பாடு பண்ணுவேன் சில வீட்டை. நீங்களே மீட் பண்ணிட்டீங்க. எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன். அப்பா அம்மா அக்கா நானே சொல்றேன். சொல்லுங்க. நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். சரி எங்களுக்கு சரிங்களா? ஆனா வந்துங்க, எங்க பையன் ஐஏஎஸ் இல்ல, அவதான் ஐஏஎஸ். எல்லாம் தெரியும். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க? 4 பேரை பார்த்தா போறோம், திடீர்னு போட்டோ எடுத்துக்கணும் நிறைய. அதான் போச்சு, நமக்கெல்லாம் அவசியம் அது. இதை சொல்ல வந்தேன்னா, ரத்தனம் சாரை எப்ப நான் பார்த்தோமோ சரி அப்பவே எங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதனால ஐஏஎஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுக்கு ரத்தனத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ நாங்கள் வந்து பெரியவங்கள்லாம் கலந்துட்டு உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் கூடிய சீக்கிரத்துல அமுதாக்கும் ரத்னாக்கும் யோசிக்கலாம். சீக்கிரமா தேதி மட்டும் குறிச்சு சொல்லிடுங்க. நாங்க லீவ் போட்டு அதுக்கேத்தாவே நீங்க டெல்லி கிளம்பிட்டு மேடம் நல்ல டேட் கொடுத்து வாருங்க. நிச்சயமா கண்டிப்பா கொடுத்துறோம். செஞ்சா மைண்ட் இல்ல அப்பா. சொல்றேன் எனக்கு லைக்னாமா, உனக்கு லைக்னா இங்க எல்லாருக்கும் லைக்கோ லைக் தான்ப்பா. எல்லாம் வந்து நடத்திங்க. எங்கப்பா ராமு சோமு எங்க போனீங்க? வாங்க வாங்க வாங்க. ஐயா
சோப்பு வந்திருக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. என்னையா எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? எப்ப வந்திருக்கீங்க நீங்க? என்ன ஆச்சு தெரியுங்களா? நான் 9 மணிக்கே நம்ம கடையை விட்டு கிளம்புறேன். அந்த சமயம் பார்த்து நம்ம டெலிவரி வேன் இல்லைங்க, அது டயர் பஞ்சர் ஆயிடும். அவங்க என்ன சொன்னாங்க, செப்னி போட்டு டயரை மாற்றி அப்புறம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம விற்க வச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே போனாங்க அப்படின்னு நம்ம ஐயா தான் புது வேன் தானே வாங்கி கொடுத்தாரு. ஒழுங்கா மெயின்டைன் பண்ண வேண்டாமா? சும்மா அந்த ரோட்ல போனாலே சும்மா கொசு வண்டி வர மாதிரி தான் சத்தம் ஒரே போக. இந்த வண்டியில சத்தம் வராத ஒரே பாட்டு ஹார்ன் மட்டும்தான். என்னையா பாருங்க, நம்பி இவ்வளவு ஒரு ஈவெண்ட் நடத்த முடியுமா? போங்க போங்க, கொஞ்சம் சேர் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போடுங்க, கொஞ்சம் 2 ஜமக்காலத்தை பிரிங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட் இருக்கு, நீங்க பாருங்க, பார்த்து பண்ணுங்க. தனியா போறேன்ட்டு நம்ம ராமையா இல்லைங்க, அவனை வாடா நமக்கு ஐயா வீட்டுல ஏதோ விசேஷமா கொஞ்சம் வேலை இருக்குது, ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னேன். சரி, அவன் என்ன காலையில இருந்து வரலீங்க, அப்புறம் வீட்டுக்கு போனான். திருவாரூர் ராமையா என்ன பண்ணான்? அவனுக்கு ப்ளூ ஜோரங்க, ப்ளூ ஐயா, அது ப்ளூங்க. நீங்க பாருங்க, அவன் வரவேலை கிடைக்க வரல. பண்ணுங்க, அந்த ஒன்னொன்னு எடுத்து பண்ணுங்க. நிறைய பேர் வர போறாங்க, 10-12 பேர், 7 பேர் போடுங்க. ஐயா ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த விச்சையர் வீடு தெரியுமா? தெரியுங்க. சரி, அவரை போய் பார்த்து அவர் வீட்டுல இருந்து அதான் போட்டோ எல்லாம் எடுப்பாரு, அவர் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? நம்ம வீட்டு வாசல் உட்கார்ந்து படம் எடுக்கிறாங்க. ரொம்ப அருமையா போச்சு. சீக்கிரம் சீக்கிரம் அப்படியே அழைச்சிட்டு வந்துருங்க. நல்ல கேமராவா எடுத்து வர சொல்லிருங்க. கேமராவா எடுத்துட்டு வர சொல்றீங்க, நீங்க கவலையப்படாதீங்க. வரங்க. ஐயா உங்களெல்லாம் தேடிட்டு இருக்காருங்க. புது கேமரா, அதான் நான் பார்த்தேன். புது கேமரா வச்சுட்டு போது பார்த்தா ஓடி எடுத்துட்டாரு. ஏங்க இது கேமரா பேர் என்னங்க? நிக்கான். அதான் ஓடி எடுத்து. ரொம்ப சந்தோஷம். நீங்க வாசல்லே இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, வாசல்ல இருந்தேன். வெளியில நிறைய படம் எடுத்துட்டு இருந்தது, அதனால போட்டோ எடுத்துட்டேன். எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா டச் பண்ணி கொடுத்துட்றேன். ரொம்ப சந்தோஷம். ஐயா வீட்டு ஃபங்க்ஷன்ல ரொம்ப அருமையா எடுத்துருங்க. ஒரு 10-12 பேர் வருவாங்க. ஐயா வீட்டு ஃபேமிலி ஒரு 4-5 பேர் உறவு முறை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊர் பெரியவங்க எல்லாம் வருவாங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க 3 பேர் வராங்க. நல்லா அழகாக ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுக்கப்படாது. புதுசா வந்துருச்சு, அந்த மாதிரி எடுக்க முடியுமா? புதுசா அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸ்மால் பேட்சா எடுக்கலாம், பிக் பேட்சா எடுக்கலாம். எல்லாம் உங்க வசதிக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு கப் காஃபி தாராளமா. அப்படியா? நீங்க அப்ப தேவைப்படுதோ அப்ப சொல்லுங்க. இருக்கீங்க? அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்குதா? எல்லாம் அருமையா இருக்கு. போட்டோகிராஃபர் வந்துட்டு போனாரா? வாங்கடா மருமகள் பசங்களா. பசங்களை பார்த்தாலே மாப்பிள்ளைங்க மாதிரி இருக்காங்களே. நம்ம வீட்டு மாப்பிள்ளை தானே, ஜோரா இருக்காங்க பாரு. அதுவும் தங்கச்சியமா தர்மானங்கத்தை பாத்தியா? நட்சிகர் வந்துருக்காரு. சரி, பிள்ளைவா வந்து சொன்னார் மாத்திரை நடக்கிறது. அப்புறம் கோயிலுக்கு போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படி நேரம் அங்கிருந்து வர பிரசாதம் எடுத்தது. குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுகிரகம் பண்ணலாம்னு வந்திருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷம். போய் நமஸ்காரம் பண்ணுங்க. எல்லாரும் தியானம் பெற்றுக் கொள்ளக்கூடிய
സന്തോഷം ഇതുപോലെ ഇന്ന് നിറഞ്ഞിരിക്കണമെന്ന് പ്രധാന പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. അയ്യപ്പുറത്തെ ആഗ്രഹം തീർച്ചയായിട്ടും കിട്ടുമെന്ന് ഞാൻ പറഞ്ഞില്ലേ. അയ്യപ്പുറ ആഗ്രഹം കിട്ടും ഞാൻ പറയാം. അത്രേ ഞാനത്തെ പിന്നെ മാമിയോടെ ഇന്ത്യയിലൊക്കെ മാമി ഇருந்து കല്യാണം കഴിച്ചു വരും അല്ലേ? എത്തിനാണെന്നുണ്ടെങ്കിൽ അധികം കഴിച്ചു വരും അല്ലേ? ഞാൻ അമ്പലത്തിൽ ജോലി ഉണ്ട് അല്ലേ? ഞാൻ പോരാ எல்லாரும் வாங்க சந்தோஷம் வாங்க வணக்கம் வாங்க அண்ணையா என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? குழந்தைங்களாம் வராங்க, அழகா நாட்டியம் கொண்டு கொடுத்தாங்க. சரி அங்க அங்க இல்ல அப்புறம் ஊர் பெரியவங்க எல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க கண்ணையா. சொல்லுங்க கண்ணையா. சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. எல்லா ஜனங்களுக்கும் வணக்கம். இவ்வளவு பேர் இருக்கிற சபையில பேசுறதுக்கு எனக்கு ஐயா அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம தாராசுரம் பெரிய வியாபாரி ஐயா அம்மா அவங்களுடைய ஒரே பொண்ணு அமுதாவுக்கும் வனமாமலை அந்த ஊர்ல இருந்து வந்த காந்திமதி அம்மா நெல்லையப்பர் அவங்களுடைய ஒரே மகன் ரத்னசாமிக்கும் திருமணம் நிச்சயம் செய்வதாக எல்லா பெரியவர்களும் சேர்ந்து மனம் வந்து உங்களுக்கெல்லாம் அறிவிப்பு சொல்றோம். திருமண தேதி முடிவு பெற்றது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அழைப்பு வரும். நீங்க எல்லாரும் வந்து ஐயா அம்மாவை வந்து அவர்கள் எல்லாம் மரியாதை செய்து தம்பதிகளையும் ஆசீர்வதித்து எல்லாரையும் கௌரவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் நீங்க எல்லாம் அவசியம் வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விருந்து, கலை விருந்து. ஆமா ஆமா இல்ல எல்லாம் ஒரு அருமையான ஒரு நாட்டிய விருந்து உங்களுக்கு தயாரா இருக்கு. பசங்களா ரெடியா? எனக்கும் இருபதம் நினைக்க வரமருள்வாய் ஸ்ரீராமச்சந்திரா. 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 எனக்கும் இருபதம் நினைக்க வரமருள்வாய். எனக்கும் இருபதம் நினைக்க வரமருள். எனக்கும் இருபதம் நினைக்க வரமருள். எனக்கும் இருபதம் நினைக்க வரமருள்.
நீனைக்க வரமருள்வாய். துடித்த பரதனும் கொடுக்கமுடன் வர கொடுத்த விதியடி கொடுத்தர சிஷிய. துடித்த பரதனும் கொடுக்கமுடன் வர கொடுத்த விதியடி கொடுத்தர சிஷிய. வடக்கிலவனையும் விடுத்து நடுவிலே வடக்கிலவனையும் விடுத்து நடுவிலே வனத்தில் வரும் பிராதனை கொன்றவனே எனக்கு நீருபதம் நினைக்க வரமருள்வாய். தனித்து வரும் மாரீச்சனை கொன்றொரு கவந்தனை கருணி. தனித்து வரும் மாரீச்சனை கொன்றொரு கவந்தனை கருணி. அனுமானை கண்டொரு சுக்ரீவனு குதவி வாலிதனை போருவி வானர படையை ஆதரிக்க உரையே எனக்கு நீருபதம் நினைக்க வரமருள்வாய். கொடிய இந்திரஜித்தன் பிரஹஸ்தன் முதலாக கொள்ளும் மூல பல வெள்ள அரக்கா. கொடிய இந்திரஜித்தன் பிரஹஸ்தன் முதலாக கொள்ளும் மூல பல வெள்ள அரக்கசம் முடியும் கும்பகர்ணன் முடியும் ராவணன் முடியும் பொடியாக வீடு உண்டவரே எனக்கு நிருபதம் நினைக்க வரமருள்வாய். ஸ்ரீராமச்சந்திரா எனக்கு நிருபதம் நினைக்க வரமருள்வாய். நினைத்தபடி விபீஷணர் கரசு பெற நிறுத்தி ஒரு புஷ்பரதத்தில் ஏறி வந்து. நினைத்தபடி விபீஷணர் கரசு பெற நிறுத்தி ஒரு புஷ்பரதத்தில் ஏறி வந்து. தனத்தில் உயிர் தரும் அயோத்தியிலே சிம்மாசனத்திருக்கும் ரகுகுல குமரனே எனக்கு நிருபதம் நினைக்க வரமருள்வாய். ஸ்ரீராமச்சந்திரா எனக்கு நிருபதம் நினைக்க வரமருள்வாய். வரமருள்வாய் வரமருள்வாய். ஹலோ இப்படி ஒரு அருமையான நாடகத்தை நமக்கு அளித்த திரு அனந்தா அவர்களுக்கு இன்னொரு பெரிய கரகோஷம். பாரதி கலமன்றத்தின் செயலாளர் திரு சத்யா அவர்கள் ஒரு வாழ்த்து கொடுப்பார். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மறந்திடுமோ இனி இன்பத் தமிழ் என கடல் கடந்து புலம்பெயர்ந்த நாளில் மனம் பதைத்ததுண்டு. முத்தமிழில் ஒன்றாம் நாடகத் தமிழை சிறப்பாக மேடையேற்றி மறப்பதற்கில்லை சங்கத்தமிழ் மணப்பதற்கே என்றுரைக்கும் ஹூஸ்டன் தமிழ் வாழ் பிதாமகரே.
2G 3G சொந்த மண்ணில் அர்த்தம் வேறு. இந்த மண்ணில் 1G மதிப்பிற்குரிய அனந்தாஜி. உங்களால் தானே தமிழை அறிகிறது எங்கள் 4G. இவர் கண்டது 1000 பிறை. இவரின் நாடகத் தமிழில் எவரும் காண இயலுமோ பிழை. உள்ளத்தில் உறைந்த இயல் தமிழ், உதடுகள் பாடும் இசைத்தமிழ், நீங்கள் வளர்க்கும் இந்த நாடகத் தமிழ் எங்கள் தலைமுறை காக்க வேண்டும். அதற்கு உங்கள் வாழ்த்து வேண்டும். யுஎஸின் சங்கரதாசே, ஹூஸ்டனின் ஔவை சண்முகமே, உங்களுக்கு 100, உங்கள் நாடகத்துக்கு 60. இதுதான் நாங்கள் இறைவனை வேண்டி பெறுவது. நன்றி. அடுத்து தமிழ் ஸ்டேஜ் கிரியேஷனிலிருந்து ஒரு வாழ்த்து மடல். பங்கு பெற இயலாவிட்டாலும் கூட எங்களது இயக்குனர் திலகம் ஐயா அனந்தா அவர்களை வாழ்த்துவது எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற ஒன்று. அந்த வகையில் தமிழ் மேடை படைப்பு குழுவின் 36ஆம் ஆண்டு விழா படைப்பான நம்ம வீட்டு மாப்பிள்ளை நாடக அரங்கேற்றத்தன்று வாசித்தளித்த வாழ்த்து மடல். நாடகமே எந்தன் நாடி துடிப்பென்பார், தமிழ் ஊடகமே எந்தன் உலகம் என்பார், வாய் பாடலும் எந்தன் பரவசம் என்பார், களை தேடலும் எந்தன் தேனமுது என்பார். ஆம், அமெரிக்க அனந்தா அரியதோர் கலைஞன், இமயம் தொட்டதோர் இசைத்தமிழ் இளைஞன், விருதுகள் வென்றதோர் வேட்கை மிகு வேடன், கருத்தும் கண்ணுமாய் கலைகாக்கும் காவலன், நடிப்பறிந்தோரை நாடுவதும் கலை தெரிந்தோரை கவர்வதும் படித்தோர்க்கு பாடம் சொல்வதாய் படைப்பதற்கு எளிதென்றோ. ஆனால் நடிப்பை ரசிப்போரையும் கலையை காண்போரையும் துடிப்போடு மேடையேற்றும் துணிவானாலும் அவர்தம் நடிப்பை நயமாக்கி நாடகமாக்குவதானாலும் அண்ணல் அனந்தாவின் ஆளுமைக்கு நிகர் அவரே. 80 என்பது ஒரு வயதா? 80 என்பது ஒரு வயதா? இன்றும் இயக்குதற்கு ஒரு தடையா? வினா தொடுக்கும் வித்தகரே, விளைகிறார் எண்ணமும் எழுத்தும் என் உயிரே, என்றும் எழுதுதல் என் நினைவே. ஆதலா தமிழ் மேடை படைப்பு குழுவின் படைப்புக்கு வருமா அடைப்பு? 35 ஆண்டு முத்தமிழ் முத்திரைக்கு வந்திடுமா நித்திரை? இல்லை, காலத்தால் அடியா கலைக்குத்தான் உண்டா நிலை. ஆக ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கும் ஒப்பிலா ஒருவர், தேய்வுக்கும் திடம் கொடுக்கும் தேமதுர தமிழர், பலர் வாய்ப்புக்கும் வகை செய்யும் வஞ்சமிழா வல்லலவர், களந்தாய்வினிலும் களை கட்டும் கள்ளமிழா உள்ளமவர், நம்ம வீட்டு மாப்பிள்ளை கண்டெடுத்த நம்ம வீட்டு மாமா, நம்ம வீட்டு மாப்பிள்ளை கண்டெடுத்த நம்ம வீட்டு மாமா, நாளும் உயர்ந்திடுக. நன்றி. வளர்ந்து தமிழ் மேடை படைப்பு செய்யும் இந்த வாழ்த்தினை பெறுவதற்கு எங்கள் இயக்குனர் இளவல் திருமதி லக்ஷ்மி அவர்களையும் இங்கே அழைக்கின்றேன். இதை வழங்க சுந்தரபிள்ளை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நிஜமா சொல்றேன், எனக்கு ஒரு 15-20 நாளா உடம்பு சரியில்லை. நான் சும்மா பேருக்கு தான் டைரக்டர் இருந்தேன் தவிர இந்த நாடகத்தை பொறுத்த அளவில் இன்னைக்கு அத்தனை பேரும் டைரக்டர் தான். ஏன்னா அவங்களே வந்து நடிச்சாங்க, அவங்களே பண்ணினாங்க. நிஜமா என்னால் முடியல, எனக்கு நிற்க கூட முடியல. அந்த மாதிரி இருந்தது ஒரு 10-15 நாளாக. அவங்களே எப்படி ஒப்பேற்றுனாங்க. அதில் சில குற்றங்குறைகள் இருந்தது, எனக்கே தெரியும், நானே பார்த்தேன். இருந்தாலும் அதான் நீங்கள் மன்னிச்சு இவ்வளோ தூரம் வந்து இருந்து எல்லாரையும் கவனிச்சு அதில் எவ்வளவோ புதுமுகம் இருந்தாங்க. அன்பதையும் என்னால் சொல்ல முடியல. பாருங்க கலெக்டர்மா, பாருங்க நம்ம சந்திரசேகர், எப்படி நடராஜ கிருஷ்ணன், அப்புறம் எவ்வளோ அங்கெல்லாம்
ஸ்ரீகாந்த் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பெஷலாக வந்து நம்ம கோபாலும் மாலாவும் அந்த ஆள் செட்டப் எல்லாம் அவங்க. அப்புறம் இன்னொரு புதுமுக மகாலட்சுமி சிரிச்சுக்கிட்டே இருந்தா இன்னைக்கு. அப்புறம் இன்னொரு புது சாந்திரியம் ஆல்சோ. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு என்னுடைய ரொம்ப காலத்து நண்பர் கிருஷ்ணமூர்த்தி நடுப்பு பண்ணிட்டாரு இன்னைக்கு அண்ணாட்ட. ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன ஒரு விசேஷம்னா அவர் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்பின்னு இருக்காரு. என்கிட்ட நேற்றுக்கு என்னமோ முந்தின நாள் சொன்னார், தனக்கு வந்து ஆக்ட் என்னடா என்னை விட்டுட்ட அப்படின்னாரு. கவலையப்படாதீங்க, ஏற்றிடுறோம் மேடம் அப்படின்னா. அச்சா வந்தாரு, நடிச்சாரு, நம்ம எல்லாம் கலந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஊருக்கு போயிட்டு வரட்டும், நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். நான் ஸ்ரீரங்கத்தில் வந்து உங்களை வெயிட் பண்றேன். அப்புறம் வந்து ஐயோ சங்கர் யாருன்னாக்க அவனும் ஒரு ஹீரோ அந்த காலத்துல இருந்து. அதான் நம்ம வாஷிங்டன் திருமணத்தினுள்ள வந்து இவன் தான் ஹீரோ, லக்ஷ்மி தான் ஹீரோயின். அப்புறம் ரங்காங்கர் தான், அப்புறம் வந்து பத்மா இருந்தாங்க, அவங்க தான் அம்மா அப்பா. பயங்கரமான காம்பினேஷன் அந்த நேரத்தில். இப்போ மணி இல்லை, வெரி சாரி, வெரி வெரி நைஸ். எனக்கு மணியையும் நான் எப்போ மறக்கவே முடியாது. எனக்கு மணி கஸ்தூரி மக்கள்லாம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் லாட். நான் ஆஸ்டின்லேருந்து வரேன். மாமா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னார். சரி மாமா பண்ணுறேன் அப்படின்னு. அது என்னன்னா, ஐ கேம் ஜஸ்ட் for him because he has been great support for me. Every time I stage a play in Austin, he's always there. He supports me a lot. And வாஷிங்டன் இந்திரம்ல நடித்தேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டிவி சீரியல். இப்போ டிவி சீரியல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு காரணம் ப்ராப்ளம் என்னுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம். நான் பின்னாடி வந்தவங்க இப்படி தான் டிவி சீரியல் இருக்கணும், அப்படி தான் நடிக்கணும், டிவியில் நடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஷுட் பி பிளேம்ட். ஸோ ஐ தேங்க் him a lot. I consider him more than my mentor. So Nariya great question to that. So I thank him. Such a wonderful evening. Thanks a lot for all your support. Thank you so much. பாட்டு பாடவா, வசனம் பேசவா, ஆடி காட்டவா, நடிச்சு காட்டவா, எல்லாத்தையும் ஒன்ன சேர்த்த கிராமம் அல்லவா, அது நனக்காவுக்கு ஈடு இங்கு இல்லை அல்லவா. பாட்டு பாடவா, வசனம் பேசவா, ஆடி காட்டவா, நடிச்சு காட்டவா, எல்லாத்தையும் ஒன்ன சேர்த்த கிராமம் அல்லவா, அது நனக்காவுக்கு ஈடு இங்கு இல்லை அல்லவா. காணாமல் நாடகத்தை பார்த்திருக்காயா, அல்ல லவ் லெட்டரை பார்த்து நீ சிரித்திருக்காயா. காணாமல் நாடகத்தை பார்த்திருக்காயா, அல்ல லவ் லெட்டரை பார்த்து நீ சிரித்திருக்காயா. எங்கே இருந்தாலும் டான்ஸை பார்க்கணும், அவர் நாடகத்தின் எண்ணிக்கையை கூட்டி பார்க்கணும். எங்கே இருந்தாலும் டான்ஸை பார்க்கணும், அவர் நாடகத்தின் எண்ணிக்கையை கூட்டி பார்க்கணும். புது புது முகங்களை கண்டுபிடிப்பார், எல்லோருக்கும் நடிக்க அவர் வாய்ப்பு கொடுப்பார். பாட்டு பாடவா, வசனம் பேசவா, ஆடி காட்டவா, நடிச்சு காட்டவா, எல்லாத்தையும் ஒன்ன சேர்த்த கிராமம் அல்லவா, அதில் அன்பாவுக்கு ஈடு இல்லை அல்லவா. பாட்டு பாடவா, வசனம் பேசவா, ஆடி காட்டவா, நடிச்சு காட்டவா. குழந்தைகளை கூட்டி வந்து ஆட வைப்பாரு, சீனியர் சிட்டிசனையும் அவர் சேர்த்து
சேர்த்து வைப்பாரே. குழந்தைகளை கூட்டி வந்து ஆட வைப்பாரே. சீனியர் சிட்டிசனையும் அவர் சேர்த்து வைப்பாரே. கதவசனம் அவர்களுக்கான எழுதுவார். அவன் கற்பனைக்கு கதவசனம் அவர்களுக்கான எழுதுவார். அவர் கற்பனைக்கு அல்லதான் என்னுமில்லையே. அவதார வாழ்க்கையை நான் எடுத்து சொல்லவா? அவர் இருக்க நாடகத்தின் தன்மை அல்லவா? பாட்டு பாடவா, வசனம் பேசவா, ஆடி காட்டவா, நடிச்சு காட்டவா, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கவா அல்லவா? அது நமக்காக கீடு இல்லை அல்லவா? பாட்டு பாடவா, வசனம் பேசவா. தேங்க்யூ கஸ்தூரி, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. பண்ண முடியும். வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மாப்பிள்ளை டோய் மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். மைலேடி டோய் மைலேடி டோய் மனம் போலே வந்து வாச்ச பெண் ஜோடி டோய். காப்பியில பல் தேக்கிற மாப்பிள்ளை டோய். கொப்பையில தேனி திங்கிற மாப்பிள்ளை டோய். காப்பியில பல் தேக்கிற மாப்பிள்ளை டோய். கொப்பையில தேனி திங்கிற மாப்பிள்ளை டோய். மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை டோய் மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். சோப்பால மூஞ்சி தோய்க்கிறா சுந்தரி டோய். சுண்ணாம்பை குழைச்சி பூசுரா சுந்தரி டோய். சோப்பால மூஞ்சி தோய்க்கிறா சுந்தரி டோய். சுண்ணாம்பை குழைச்சி பூசுரா சுந்தரி டோய். மைலேடி டோய் மைலேடி டோய் மனம் போலே வந்து வாச்ச பெண் ஜோடி டோய். சொன்னாலும் புரியாது சுயமாவும் தெரியாது. சொன்னாலும் புரியாது சுயமாவும் தெரியாது. மன்னாதி மன்னன் மன்னாதி மன்னன் மனசுக்குள்ளே நினைச்சிடுவார். மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை டோய் மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். பேயாண்டி தன்னை கண்டு நீ ஏண்டி மயல் கொண்டாய். பேயாண்டி தன்னை கண்டு நீ ஏண்டி மயல் கொண்டாய். பெண்களுக்கு அழகாகுமோ சரி சரி தபமப்ப சரி சரி மப தபமப சரி 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 தபமப்ப சரி சரி மப தபமப சரி மரி சனி தசாச சனி தபமப்ப தபம் மரி கமரி நாயாயலைந்து தேடி தாய் மாமன் பிடித்து வந்தார். நாயாயலைந்து தேடி தாய் மாமன் பிடித்து வந்தார். போயாத குறும்பை கண்டு தீராத
புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா குளிரோடையை போல் நடப்பா நடப்பா தரகணப்பா அவ சிரிப்பா தரவடிப்பா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள்டா அந்த நேரமடா சிங்கம் புலி கூட ஜோடி ஒன்று தேட தன்னந்தனியாக நானும் இங்கு வாட வந்தாள் அந்த தொகைதான் தந்தாள் ஒரு அசைதான் என்னாலும் நான் சான் பிள்ளைதான் ஆனாலும் ஓரான் பிள்ளைதான் என்னோடு பூந்தேன் முல்லைதான் உல்லாசமாயாடத்தான் காதல் மோதிரம் கைகளில் போட்டவள் அவள்தான் எனக்கு என்ன பிறந்தாளே என்னை நினைச்சா பரிதவிச்சா துடி துடிச்சா புது மாப்பிள்ளைக்கு